இயேசுவில் பிரியமான இதய ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே, மிக சிறப்பாக நமது குடும்பத்தின் இந்த கிளை பங்கின் பாதுகாவலராம் இதய ஆண்டவருடைய 2025வது ஆண்டு பெருவிழாவை சிறப்பிக்கும் விதமாக நேற்றைய தினத்தில் நாம் அந்த திருக்கொடியை ஏற்றி என்று நவநாளை சிறப்பித்து நாளை தினம் காலை நம்மையெல்லாம் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வரக்கூடிய திருநிதி ஆண்டவருடைய ஆண்டு பெருவிழாவை மிக சிறப்பாக நாம் கொண்டாட இந்த நவநாளில் இருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே சில பங்குகளில் நாம் விழாக்களை கொண்டாடுவதை பார்க்கின்றோம். செபஸ்தியார் விழா, அந்தோனியார் விழா, ஆரோக்கிய மாதா விழா, சபேரியார் விழா, இன்னும் பல புனிதர்களை பாதுகாவலராக கொண்டு தங்களுடைய ஆண்டு பெருவிழாவை சிறப்பிப்பதை, ஆலயத்தினுடைய பாதுகாவலரை சிறப்பிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த துத்திப்பட்டு சேதராப்பட்டு இந்த தொண்டமானத்தம் பகுதியில் வாழக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் ஆண்டவரையே பாதுகாவலராக பெற்றிருக்கணும். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார். மற்ற பங்குகளில், கிளை பங்குகளில் எல்லாம் புனிதர்களை பாதுகாவலராக கொண்டு அந்த புனிதர்களுடைய பரிந்துரையில் நம்பி அவர்கள் இயேசுவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய பாதுகாவலர்களை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இயேசுவையே, இதய ஆண்டவரையே, திருநிதி ஆண்டவரையே பாதுகாவலராக பெற்றிருக்கும். சில சமயத்தில் நாம் இதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசுவையே, இதய ஆண்டவரையே, திருநிதி ஆண்டவரையே நான் பாதுகாவலராக பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். இயேசுவையே நான் பாதுகாவலராக பெற்றிருக்கின்றேன். இதய ஆண்டவரையே என் குடும்பத்திற்கு, திருநிதி ஆண்டவரையே இந்த பகுதிக்கு, இந்த கிராமத்திற்கு பாதுகாவலராக பெற்றிருப்பதில் நாம் பெருமைப்பட வேண்டும். உண்மையாகவே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. திருப்பலிக்கு முன்பாக அற்புதமான 1 மணி நேர அருங்குடை ஜெப வழிபாடு. இன்று நாம் இந்த விழாக்களை எல்லாம் கொண்டாடி மிக சிறப்பாக விசுவாசத்தில் நாம் இன்னும் வளர இந்த ஆன்மீக முயற்சியை நாம் எடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி போற்றி புகழ்ந்து, அந்த இதய ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் இத்தனை ஆண்டுகளாக, குறிப்பாக கடந்த ஆண்டு முழுவதும் அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து அந்த இதய ஆண்டவர், திருநிதி ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் குழந்தைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைவருக்கும், இந்த மண்ணுக்கும் இந்த கிராமத்திற்கும் என் குடும்பத்திற்கும் அந்த திருநிதி ஆண்டவர் பாதுகாவலராக இருந்து என்னை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பி தேடுகின்ற அனைத்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டு பெருவிழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் யோவான் எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம், அங்கு 24வது இறைவனுடைய உயிருள்ள வார்த்தைகளே, அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளே நாம் வாசித்தோம் என்று சொன்னால், படை வீரர்கள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். படை வீரர்கள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஓடின. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். குலையுறும் குற்றுயிரவாய் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். எனவே அந்த சமயத்தில் படை வீரர்கள் ஒருவர் ஈட்டியால் அந்த இயேசுனுடைய இதயத்தை, விலாவை குத்துகின்றார். எனவே அந்த விலாவிலிருந்து, இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. அந்த படை வீரர் யார் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா அவங்க பேரு? அந்த படை வீரர் பேர் தெரியுமா?
லோங்கினோஸ் என்பவர் தான் அந்த படை வீரர். அப்ப அந்த லோங்கினோஸ் என்ற அந்த படை வீரர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தை ஈட்டியால் குத்துகின்றார். அப்ப குத்திய உடனே இயேசுவை காயப்படுத்துகின்றார். இயேசுவை அங்கே எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசுவை துன்பப்படுத்துகின்றார். ஏற்கனவே வலி, உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அந்த லோங்கினோஸ் என்ற அந்த படை வீரர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விலாவை இதயத்தை ஈட்டியால் குத்துகின்றார், காயப்படுத்துகின்றார், இன்னும் அதிகமான வலியை கொடுக்கின்றார், அவமானப்படுத்துகின்றார், இன்னும் அதிகமான துன்பத்தை அவர் கொடுக்கின்றார். அவருக்கு இருந்த ஒரு பெரிய வியாதி என்ன தெரியுங்களா? அவருக்கு ஒரு கண்ணு தெரியாது, பார்வையற்றவர். ஒரு கண்ணு தான் தெரியும், ஒரு கண்ணு தெரியாது. அந்த லோங்கினோஸ் என்ற அந்த படை வீரர் இயேசுவினுடைய விலாவை குத்தியவர், இயேசுவினுடைய இதயத்தை குத்தியவர். அவருக்கு அந்த லோங்கினோஸ் என்ற அந்த படை வீரருக்கு ஒரு கண் தெரியாது, ஒரு கண் தான் தெரியும். அப்ப அந்த படை வீரர் இயேசுவை காயப்படுத்துகின்றார், துன்பப்படுத்துகின்றார், இன்னும் அதிகமான வலிகளை கொடுக்கின்றார். ஆனால் அந்த குத்திய அந்த விலாவிலிருந்து அந்த இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் அந்த ஈட்டின் வழியாக வழிந்தோடி அவருடைய கண்களில் படுகின்றது. அவருடைய கண்களில் பட்டவுடனே உடனடியாக அங்கு என்ன நடக்கிறது? கண் பார்வை பெறுகின்றார். ஒரு கண் தெரியாத பார்வையற்ற அந்த லோங்கினோஸ் என்ற அந்த படை வீரர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தை ஈட்டியால் குத்தி துன்பப்படுத்துகின்றார், வேதனைப்படுத்துகின்றார், வலியை கொடுக்கின்றார். எனவே அப்பொழுது அங்கு அற்புதம், அதிசயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த துன்பத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் தன்னை ஈட்டியால் குத்தியவனுக்கு அங்கு அதிசயமாக பார்வை கொடுக்கின்றார். உலகத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு கண் பார்வையற்ற அவர், ஒரு கண் மட்டும்தான் அவருக்கு தெரியும், இன்னொரு கண் தெரியாது. பார்வை குறைபாடு உள்ள அந்த மனிதனுக்கு கூட அந்த துன்பத்தின் வேதனையின் மத்தியில் ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் நம் பாதுகாவலர், இதய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் நமக்கு துன்பம் கொடுத்தா நாம துன்பம் கொடுக்கணும், நமக்கு வருத்தத்தை கொடுத்தா நமக்கு வருத்தத்தை கொடு, நமக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களுக்கு நாம கஷ்டத்தை கொடு, நம்மை பழி வாங்கினவர்களுக்கு நாம் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இதய ஆண்டவர், திருதிய ஆண்டவர் அந்த இதயத்திலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடி அந்த ஈட்டின் வழியாக அவருடைய கண்களில் பட அவர் பார்வை பெறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றார். இவரே உண்மையான கடவுள், மெய்யான கடவுள் என்பதை அவர் உணர்ந்து கொள்கின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரர்களே, எனவே இந்த இதய ஆண்டவருடைய பெருவிழாவை சிறப்பிக்கக்கூடிய நாம், இந்த இதய ஆண்டவருடைய பெருவிழா என்றாலே இது ஃபீஸ்ட் ஆஃப் லவ், செலிப்ரேஷன் ஆஃப் லவ். அப்ப இது அன்பின் விழா, அரவணைப்பின் விழா, மன்னிப்பின் விழா, இரக்கத்தின் விழா, பரிவின் விழா. நம்மை அரவணைக்கக்கூடிய அன்பின் தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதய ஆண்டவர், திருதிய ஆண்டவருடைய விழா என்றாலே அது உறவின் விழா, ஒற்றுமையின் விழா, அன்பின் விழா, மகிழ்ச்சியின் விழா. எனவே பிரியமான சகோதர சகோதரி, இந்த விழாவை கொண்டாடுகின்ற நாம் அந்த இதய ஆண்டவரை போல இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மன்னிக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். நாம் அந்த இதயத்தினுடைய பண்புகள் அரவணைப்பு, மன்னிப்பு, பரிவு, இரக்கம், இவற்றையெல்லாம் அந்த இதய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனவே அந்த படிப்பினைகளை எல்லாம் நாம் உள்வாங்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இதய ஆண்டவருடைய விழா, இந்த நவநாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி மலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். இரண்டு பக்கம் இரண்டு கல்வர்கள், அந்த கல்வர்களில் ஒருவர் கெஸ்டாஸ் தீஸ்மாஸ் என்ற அந்த கல்வர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் இந்த அற்புதம், அதிசயம் நடக்கின்றது. அந்த படை வீரர் அந்த உள்மன மாற்றம் ஏற்படுகின்றது, மனமாற்றம் ஏற்படுகிறது.
உள்மனத்திலிருந்து அவர் மனமாற்றம் அடைந்து, நான் இந்த இயேசுவை காயப்படுத்தினேன், நான் இந்த இயேசுவுக்கு துன்பத்தை கொடுத்தேன், ஆனால் அந்த இயேசு எனக்கு அன்பையும் எனக்கு பார்வையையும் கொடுத்தார், அற்புதமாக அதிசயமாக இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார் என்று அந்த படைவீரர் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை நாம் வாசிக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதய ஆண்டவர் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு புனிதர் யார் என்று சொன்னால் புனித மார்கரெட் மேரி. மார்கரெட் மரிகரெத்தம்மா நமக்கு நல்லாவே தெரியும், மார்கரெட் மேரி. எனவே இவர்கள் 1673 1675 வரை விசிட்டேஷன் கான்வென்ட் என்ற அந்த மடத்தில் இருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த பிரான்ஸ் தேசத்தில் விசிட்டேஷன் கான்வென்ட்டில் இருக்கின்ற பொழுது இந்த அருள் சகோதரிக்கு இதய ஆண்டவர் திரு இயேசு 4 முறை அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். 4 முறை அவர் தன்னை தரிசனையாக காட்சி கொடுத்து அந்த இதயத்தை திறந்து காண்பிக்கின்றார். அந்த மார்கரெட் மரியம்மாள் அருள் சகோதரிக்கு அந்த புனிதைக்கு தன் இதயத்தை திறந்து காண்பிக்கின்றார்கள். அப்பொழுது 12 வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். இதய ஆண்டவர் நம் பாதுகாவலர் திரு ஆண்டவர் அந்த அருள் சகோதரிக்கு 12 வாக்குறுதிகளை, நான் இவற்றை ஆசீர்வாதமாக கொடுப்பேன். என்னென்ன அந்த 12 வாக்குறுதிகள் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது மிக அற்புதமாக முதல் ஆசீர்வாதம், முதல் வாக்குறுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தது என்னவென்று சொன்னால், மன்னக விண்ணக வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதத்தையும் நான் தருவேன். இந்த மன்னகத்திற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதம், நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் கொடுப்போம். இங்கே மட்டும் இல்லை, விண்ணகத்துக்கும். அப்போ மன்னக விண்ணக வாழ்வுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன். இயேசு சொன்ன முதல் வாக்குறுதி, இதய ஆண்டவர் கொடுத்த முதல் வாக்குறுதி, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை இந்த மன்னகத்திற்கும் நீங்கள் விண்ணக வாழ்வை அடைவதற்கும் நான் தருவேன். இரண்டாவதாக இதய ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி, நான் அவர்களின் இல்லங்களில் அமைதியை ஏற்படுத்துவேன். என் குடும்பத்தில் அமைதியே இல்லை, சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லை, கஷ்டத்தோடு வாழுறேன். இதை ஆண்டவர் உங்கள் குடும்பங்களுக்கு நான் அமைதியை கொடுப்பேன். பிரியமான சகோதர சகோதரே, உங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லையா, நிம்மதி இல்லையா, சமாதானம் இல்லையா, இயேசுவிடம் வாருங்கள். நம் பாதுகாவலர் திரு ஆண்டவரிடத்தில் வாருங்கள். அவர் என்ன செய்வார்? வாக்குறுதி கொடுத்து இருக்கின்றார். வாக்கு மாறாத கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வாக்கு மாறாதவர், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர். அவர் இரண்டாவது ஆசீர்வாதமாக நமக்கு கொடுப்பது அமைதி. எந்தெந்த குடும்பங்களில் எந்தெந்த மனிதரிடத்தில் நிம்மதி இல்லையோ, அமைதி இல்லையோ, அந்த குடும்பங்களில் எல்லாம் நான் அமைதியை, நிம்மதியை கொடுப்பேன். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதி, கடினமான சூழலில் நான் அவர்களை தேற்றுவேன். எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியல, வெலவெளுத்து போயிடுச்சு, தெம்பு இல்லை, மன அழுத்தம், விரக்தி அடைந்து விட்டேன், வாழ்வதற்கு வழி தெரியவில்லை, நிம்மதி இல்லை, டென்ஷனா இருக்கு, என்ன செய்யறது? இதை ஆண்டவரிடத்தில் செல்லுங்கள், திருதி ஆண்டவரிடத்தில் வாருங்கள். அப்பொழுது அவர் கடினமான சூழ்நிலையெல்லாம் நான் அவர்களை தேற்றுவேன். நமக்கு பலத்தை கொடுப்பார், நமக்கு சக்தியை கொடுப்பார், ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் நம் பாதுகாவலர் இதய ஆண்டவர். நான்காவதாக அந்த இதய ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி பாருங்க, வாழும் காலம் அதன் பின்பும் அவர்களை நான் பாதுகாப்பேன். வாழும் காலம் முழுவதும் அதன் பின்பும் நான் உங்களையும் உன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் இதய ஆண்டவர் நான் பாதுகாப்பேன். ஐந்தாவதாக இதய ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி, அவர்கள் எல்லா முயற்சிகளிலும் ஏராளமான ஆசீர்வாதத்தை நான் தருவேன். நான் முயற்சி எடுக்கிறேன், ஆனால் தோல்விதான், போகிறேன், தடை, போகிறேன், அந்த காரியம் நடக்கலை, எங்கே போனாலும் சுத்திலி தடையாக இருக்குது, எந்த காரியமும் எனக்கு நடக்கலை, வெற்றி ஆகலை. அப்போ நாம் எங்கே போகணும்? நம் பாதுகாவலர்
என் பாதுகாவலர், இதய ஆண்டவர், திருதி ஆண்டவர் ஆலயம் இந்த இயேசுவை நாம் தேடி வருகின்ற பொழுது அவர்கள் எல்லா முயற்சிகளிலும் ஏராளமான ஆசீர்வாதத்தை, வெற்றியை கொடுப்பார். நீ முயற்சி செய்கின்ற பொழுது வெற்றியை இயேசு நமக்கு கொடுப்பார். ஆறாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதி, பாவிகள் மனம் திரும்பும் போது எல்லா என் இதயமாகிய இறையிறக்க கடலில் அவர்களை தூய்மைப்படுத்து. நான் பாவத்தில் வாழ்கிறேன், பலவீனத்தில் வாழ்கிறேன். இந்த அருள் தந்தையர்கள் ஒப்புரவு அருட்சாதனத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், ஒப்புரவு அருள் அடையாளத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைய தினத்தில் நாம் நமது பாதுகாவலுடைய ஆண்டு பெருவிழாவை சிறப்பி நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியவர், பாவ கரைகளை எல்லாம் கழுவக்கூடியவர், தனது இரத்தத்தால் நம்மை கழுவக்கூடியவர் இதய ஆண்டவர். ஏழாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதி, இயேசுவின் திரு இதயத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தளர்வுள்ள ஆன்மா துடிப்புள்ள ஆன்மாவாக மாறும். தளர்வுள்ள ஆன்மா, பிடிப்பில்லை, வாழ்க்கையில் பிடிப்பே இல்லை, வாழ்ந்து நான் என்ன செய்ய போறேன், நான் செத்து மடியணும், இந்த வாழ்க்கையில் பிடிப்பே இல்லை. அப்பொழுது அந்த தளர்வுள்ள ஆன்மா துடிப்புள்ள ஆன்மாவாக இந்த இதய ஆண்டவர் மாற்றுவார். எட்டாவதாக துடிப்புள்ள ஆன்மா தூய வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ளும். ஒன்பதாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு வாக்குறுதி என்னவென்று சொன்னால், எங்கெல்லாம் திருஹிருதய படம் நிறுவப்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அதனால தான் ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் திருஹிருதய ஆண்டவருடைய படத்தை நாம் வச்சிருப்போம். அந்த திருஹிருதய ஆண்டவருடைய படத்துக்கு முன்பாக மக்களை, அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்போ எத்தனை பேர் வீட்டில் அந்த திருஹிருதய ஆண்டவருடைய படம் இல்லை? பரவாயில்ல, ஆனால் அந்த ஆண்டவரையே இந்த ஆலயத்தின் பாதுகாவலராக இருக்கிறார். அப்போ இதை ஆண்டவர் என்ன சொல்றார், எந்தெந்த வீடுகளில் எல்லாம், எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம், எந்தெந்த இல்லங்களில் எல்லாம் என் இதய திருஹிருதய படத்தை நீங்கள் வைத்து என்னை மகிமைப்படுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் நான் ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுப்பேன் என்று இயேசு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாகவே 10ஆவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குறுதி, கடினமான இதயங்களை கரைக்கும் ஆற்றலை திருஹிருதய பக்தி உள்ள குருக்களுக்கு நான் அளிப்பேன். 11ஆவதாக திருஹிருதய பக்தியை பரப்புவோரை என் இதயத்தில் பொதித்து வைத்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் எல்லா அழிவிலிருந்தும் நான் அவர்களை பாதுகாப்பேன். அப்போ திருஹிருதய பக்தியில் நாம் வாழணும், வளரணும், அதை பரப்பணும். இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அருள் சகோதரிக்கு கொடுத்த இறுதி வாக்குறுதி பாருங்க, 9 முதல் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பலியில் பங்கெடுத்து, அப்போ 9 வாரம் முதல் வெள்ளிக்கிழமைகளில் எல்லாம் யார் யாரெல்லாம் திருப்பலியில் பங்கெடுத்து என் உடலை நற்கருணையை உட்கொள்ளும் அனைவருக்கும் நான் இறுதி நேரத்தில், மரண வேளையில், கடைசி நேரத்தில் அவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுத்து மரண வேளையில் என் இதயம் அவர்களுக்கு புகலிடமாக அமையும். இந்த 12 வாக்குறுதிகளை திருஹிருதய ஆண்டவர் அந்த புனித மார்கரெட் மரியம்மாள் அருள் சகோதரிக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரி, நம் இதய ஆண்டவர், நம் பாதுகாவலர், வாக்கு மாறாதவர் 12 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். இந்த வாக்குறுதிகளை நாம் பின்பற்றுவோம். இதய ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆம். அனைவரும் எழுந்து நிற்கவும். விசுவாசிகளின் மன்றாட்டு. நம் பாதுகாவலர் இதய ஆண்டவருடைய ஆண்டு பெருவிழாவை சிறப்பிக்கும் விதமாக இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்து நாம் ஜெபிக்கின்றோம். அன்னையாம் திரு அவையினுடைய வழிகாட்டிகள், நாட்டை ஆளக்கூடிய அரசியல் தலைவர்கள், நமது பங்கு குறிப்பாக இந்த ஆண்டு பெருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த துத்திப்பட்டு, சேதராப்பட்டு இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்களையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம்.